அது மட்டுமில்லாமல் இந்த ஒட்டுமொத்த மீனவர் சமூகமும் தங்களை எஸ்டி பிரிவின் கீழ் கொண்டு வரணும்னு சொல்றான். அப்படி எஸ்டி மலைவாழ் பிரிவின் கீழ் கொண்டு வந்தாங்கன்னா அந்த பகுதிகள், அதாவது அந்த பகுதிகள் ஷெட்யூல் பிளேஸ் கீழே வந்துடும். அதாவது ஷெட்யூல் பிளேஸ் என்ன தமிழ்ல சொல்றது, வரையறுக்கப்பட்ட பகுதிக்குள் மீனவ பகுதிகள் கடற்கரை ஓரங்கள் வந்து விட்டா எந்த மயிராண்டியும் அங்க போய் நான் அணு உலை வைக்கிறேன், அதை வைக்கிறேன், இதை வைக்கிறேன், அணு உலை வைக்கிறேன் அப்படின்னு எவனுமே அங்க வந்து விட முடியாது. அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் இருக்கிற எந்த அரசாக இருந்தாலும் அந்த அரசு உத்தரவு இல்லாம மத்திய அரசு தன்னிச்சையா எந்த திட்டத்தையும் கடற்கரை பகுதியில் செய்ய முடியாது. எனவே அந்த ஒற்றை கோரிக்கைக்காவது நாம தொடர்ந்து போராடணும். இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு யாரோ 4-5 பேர் வந்திருக்காங்க பொழுது. அதுல ஒருத்தர் கேட்கிறாரு, என்ன நீங்க அனுப்பின மருத்துவ கழிவும் நீங்க அனுப்பின கோழிக்கு இருக்கிறவு இந்த தெருநாயெல்லாம் வந்து சேர்ந்ததுங்க, நல்லபடியா வந்து சேர்ந்ததுங்கன்னு ஒரு அக்கா சொல்லுது. அதுக்கு திரும்ப அந்த அக்கா சொல்லுது, நாங்க அனுப்பின மல்லாரி, அந்த கல்லாரி, களிமலர்லாம் வந்துச்சா அப்படின்னு அக்கா பினராயி விஜயன் கூட பேசுது. இந்த போட்டோ இன்னைக்கு வெளியில பிரபலமா மீம்ஸா போட்டு எல்லாரும் சிரிக்கிறான். ஆனால் என்றைக்காவது தமிழர்கள், சரி இவன் சிவகுமார் வராரு, கேரள அமைச்சர் முதலமைச்சர் வராரு, தமிழகத்தில் இருக்கிற தமிழர்கள் எவனாவது எப்படிடா என் தமிழகத்தில் உரிமையை பறித்த நாய்கள் தமிழகத்தில் நுழையலாம் அப்படின்னு ஒரே ஒரு சின்ன சலம்பல், ஒண்ணுமே இல்லையே. அப்புறம் எப்படி நீ 8 கோடி பேர் இல்ல 80 கோடி பேர் தமிழர்கள் இருந்தாலும் இந்த மாதிரி இருந்தீங்கன்னா பன்னியை விட உன்னை கேவலமா நினைப்பான். குறைஞ்சபட்சம் ஒரு பன்னி எடுத்து வித்தா கூட ஒரு 4000-5000 தேரும். இவனோட மதிப்பு வெறும் 200-300 அப்படித்தான் இந்த அரசுகள் பார்க்கும். எனவே இங்க இருக்கிற தமிழர்கள் முதல்ல அண்ணன் சீமான் பேச்சை கேளுங்க. நீங்க ஒரு புள்ளி விவரம் சொல்றேன். நம்முடைய கடல் எல்லையை தாண்டினார்கள் என்பதற்காக, அதாவது IMPL அதை தாண்டினதுக்காக இலங்கை அரசு நம்முடைய தமிழக மீனவர்களை பிடிக்குது. 2020 74 தமிழக மீனவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் நம்முடைய அந்த இலங்கை அரசால். தமிழகத்தில், அதாவது இந்திய போலீஸா என்ன வேணாலும் சொல்லு, தமிழகத்தில் கடல் எல்லைக்குள் நுழைந்தான் என்று ஒருத்தரும் கைது செய்யப்படல. 2021 நம்ம 143 பேர் கைது செய்யப்பட்டிருக்கோம், அவங்க 5 பேர். 2022 229 பேர் நாம கைது செய்யப்பட்டிருக்கோம். அந்த சைடு ஒண்ணுமே இல்ல, எவனையா ஒருத்தருமே. நமக்கு தான் எல்லை தெரியல, சரி அவன் எப்படி எல்லையோட நின்னான்? அப்போ அவனும் என்ட்ரி ஆகிறான், நாமளும் தவறுதலா என்ட்ரி ஆகிறோம். நாம தவறுதல்